கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் சிவக்குமார் என்பவர் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி விசச்சாராய உயிரிழப்பு வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், இந்த சிவக்குமார் என்பவர் யார்? இவருக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன தொடர்பு? முழு விவரம். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி 55க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்த நபர்கள், மெத்தனால் விற்பனை செய்த நபர்கள் என ஒவ்வொருவராக சிபிசிஐடி போலீசார் கண்டறிந்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்று மாதேஷ் என்பவரை கைது செய்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியானது. அதாவது சென்னை புறநகர் இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகளில் சட்டவிரோதமாக மெத்தனால் வாங்கி இங்கு விற்பனை செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து, இது மட்டுமின்றி ஒருபுறம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் யார் யார் எல்லாம் இந்த விசச்சாராயம் விற்பனை செய்கிறார்கள், சட்டவிரோதமாக விற்கப்படும் மெத்தனால்கள் யார் யார் என கண்டறிந்து அவர்களை கைது நடவடிக்கையில் ஈடுபடவும், மேலும் ஏற்கனவே உள்ள வழக்குகளில் தொடர்புடைய நபர்கள் யாரேனும் உள்ளனரா என்பது தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ள டிஜிபி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதன் அடிப்படையில மதுவிலக்கு மற்றும் அமலாக்க பிரிவு தனிப்படை போலீசார் தீவிரமாக கைது நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மண்டலத்தில் மட்டும் நேற்று வரை 800க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு சுமார் 4000க்கும் மேற்பட்ட லிட்டர் சாராயம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அதன் அடிப்படையாக வைத்து அவர்கள் அளித்த தகவலின் பேர்ல சென்னை எம்ஜிஆர் நகர்ல பதுங்கி இருக்கக்கூடிய சிவக்குமார் என்ற நபரை மதுவிலக்கு மற்றும் அமலாக்க பிரிவு காவல்துறையினர் கைது செய்திருக்கு. கைது செய்யப்பட்ட நபர் மீது ஏற்கனவே இந்த விஷசாராயம் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அவரை தற்போது கைது செய்து அவரை சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் மதுவிலக்கு மற்றும் அமலாக்க பிரிவு அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருப்பதால் மொத்தம் யார் யார் எல்லாம் தமிழகத்துல இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது தொடர்பாக மொத்தத்தையும் கண்காணித்து வருவதாகவும் மதுவிலக்கு மற்றும் அமலாக்க பிரிவு தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிபிசிஐடி போலீசார் இது குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.